ஹாய், இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 1.5ல் இருக்க 10th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, in an electrical circuit theory, a circuit C of t is called a linear circuit. எப்போ அது வந்து linear circuit அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, if it satisfy the superposition principle அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, show that the circuit C of t is equal to 3t is linear. இது லீனியர்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணிட்டோன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ்டு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ct இஸ் ஈக்குவல் டு 3t அப்படின்னு ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். இப்போது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஃபஸ்ட்டு எழுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது இருக்குது இல்லையா? ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம். C of a t1 ப்ளஸ் b t2 அப்படி இருக்குன்னா இந்த டீக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் இல்லையா? ஸோ 3 times a t1 ப்ளஸ் b t2 சரியா, which is equal to 3a t1 plus 3b t2. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ இதை நான் 1ன்னு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது ரைட் ஹேண்ட் சைட்லேயும் நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா இதுக்கு ஈக்குவலாக வந்துச்சுன்னா தென் we can say it is linear. அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடில் இது இருக்குது. ஸோ a c t1 ப்ளஸ் b c t2. ஸோ இப்போ ஒன்றுன்னா செய்யலாம். ஸோ ஃபஸ்ட்டு ct1 எடுத்துக்கிறேன். ct1 அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா அப்போது இந்த ஃபங்க்ஷனில் இந்த டீக்கு பதிலாக t1 வந்துடும் இல்லையா? ஸோ 3t1. அடுத்தது இதை மட்டும் எடுத்துக்கிறேன். இதை மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா ct2 அப்படிங்கிற இடத்துல ஸோ இந்த 3tக்கு பதிலாக 3t2ன்னு வந்துடும் சரியா? ஸோ இப்போ இந்த மொத்த ஃபங்க்ஷனை எழுதிக்கலாம். a c t1 ப்ளஸ் b c t2 அப்படின்னா இந்த a ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன் a. அடுத்து c t1க்கு பதிலாக 3t1 இல்லையா? ஸோ 3t1 ப்ளஸ் இங்கே b இன்ட்டு c t2 இதில் வந்து 3t2 just equal to இப்போது இது எழுதுகிறோன்னா 3a t1 ப்ளஸ் 3b t2 சரியா? இதை வந்து நான் 2ன்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதான் ரைட் ஹேண்ட் சைட். ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் சேமாக இருக்க பார்ப்போம். இதுவும் சேம் இல்லையா? ஸோ ஃப்ரம் 1 and 2 ct is equal to 3t satisfies superposition principle. Therefore ct is equal to 3t is linear. ஓகேவா? that's it. நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் லீனியர்ன்ட்டு. இதான் அந்த ப்ராப்ளமோட ஆன்சர். Thanks for watching. See you in the next video. Bye bye.